வெளிப்படுத்துகிறதா? அல்லது சில பொருட்கள் என் விசுவாசத்திற்கு எதிராக அமைதியாக செயல்படுகிறதா? ஒரு கிறிஸ்துவராக நாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய வீடும் அவருக்கு சொந்தமானதாகிறது. வேதாகமம் முதல் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்மை தேவனுடைய ஆலயம் என்று நினைவூட்டுகிறது. அந்த உண்மை நம்முடைய மனதிலும் நம்முடைய வீட்டிலும் பிரதிபலிக்க வேண்டும். ஆலயத்திற்குள் விக்கிரகங்கள் வைக்கப்படாது. ஆலயத்தில் அசுத்தம் அனுமதிக்கப்படாது. ஆலயத்தில் இருள் தங்க அனுமதிக்கப்படாது. முதலில் நாம் சிந்திக்க வேண்டியது விக்கிரகங்களையும் பிற மத ஆராதனை பொருட்களையும் பற்றி. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் தேவன் தெளிவாக கட்டளையிடுகிறார், நீ உனக்காக விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம். இந்த கட்டளை பழைய ஏற்பாட்டுக்கே மட்டுமல்ல, அது தேவனுடைய இதயத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் ஒரே தேவன். அவருடன் போட்டியாக எதையும் நம் வாழ்க்கையிலும் வீட்டிலும் நிறுத்த வேண்டாம். சில சமயங்களில் சிலைகள், பூஜை தட்டுகள், பிற மத சின்னங்கள், நினைவு பொருட்கள் என்ற பெயரில் வீட்டில் இருக்கலாம். இது நம்பிக்கைக்காக இல்லையே, வெறும் அலங்காரம்தான் என்று நாம் நினைத்தாலும் ஆன்மீக உலகில் அது ஒரு சாட்சி பேசுகிறது. விசுவாசம் கலக்கமில்லாமல் இருக்க வேண்டும். தேவன் முழு இதயத்தையும் கேட்கிறார். அடுத்து ஜோதிடம், ராசி பலன், வாஸ்து, கணிப்பு போன்றவை. உபாகமம் 18ஆம் அதிகாரத்தில் சூனியம், கணிப்பு, ஜாதகம் ஆகியவற்றை தேவன் வெறுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்று பல கிறிஸ்தவர்கள் கூட ராசி பலன் பார்க்கிறார்கள். வீட்டில் ராசி புத்தகங்கள், ஜாதக அட்டைகள், வாஸ்து திசை பலன் வரைபடங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம் எதிர்காலத்தை தீர்மானிப்பது கிரகங்கள் அல்ல, நம் தேவன்தான். நம் வாழ்க்கையை நடத்துவது ராசி அல்ல, பரிசுத்த ஆவிதான். நாம் தேவனை நம்புகிறோம் என்றால் மனித கணிப்பை ஏன் தேட வேண்டும்? விசுவாசம் என்றால் தெரியாத நாளையும் தேவனிடம் ஒப்படைப்பது. 3வது, தாயத்து, பாதுகாப்பு கயிறு, கருப்பு நூல், கண்ணே காப்பு, மந்திர பொருட்கள். சில சமயம் நமக்கு தெரியாமலே யாராவது கட்டியிருக்கலாம். பாதுகாப்புக்காகத்தான் என்று சொல்லிக் கொடுத்திருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலர் செயல்கள் 19ஆம் அதிகாரத்தில் விசுவாசிகள் மந்திர புத்தகங்களை எரித்தார்கள். ஏன்? அவர்கள் புதிய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு தேவனிடமிருந்தே வரும் என்று புரிந்தது. சங்கீதம் 121ஆம் அதிகாரம் சொல்கிறது, என் உதவி கர்த்தரிடமிருந்து வருகிறது. நம்மை காப்பது கயிறு அல்ல, காப்பது கர்த்தரின் கை. நாம் தாயத்தை நம்புகிறோமா? தேவனை நம்புகிறோமா? இந்த கேள்வி ஒவ்வொரு கிறிஸ்துவரின் மனதையும் தொட வேண்டும். 4வது, அசுத்தத்தை ஊக்குவிக்கும் பொருட்கள். இன்று வீட்டில் இருக்கும் டிவி, மொபைல், புத்தகங்கள், போஸ்டர்கள், இவையெல்லாம் நம் மனதை கட்டமைக்கிறது. முதல் கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் நம் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று சொல்கிறது. அப்படியானால் அசுத்தமான படங்கள், காம உணர்ச்சி தூண்டும் வீடியோக்கள், ஒழுக்கக்கேடு நிறைந்த உள்ளடக்கம், இவை தேவனுடைய சந்நிதிக்கு ஏற்றதா? சிலர் சொல்வார்கள், நாம் பார்ப்பது என்ன, அதில் என்ன தவறு? ஆனால் நாம் பார்க்கும் விஷயங்கள் நம் சிந்தனையை மாற்றும், சிந்தனை வாழ்க்கையை மாற்றும். வீடு ஜெப மண்டபமாக இருக்க வேண்டுமா அல்லது உலக சிந்தனையின் மையமாக இருக்க வேண்டுமா? 5வது, இருள், பயம், சாத்தானிய சின்னங்கள். சிலர் அலங்காரமாக பேய் முகமூடிகள், இருள் சின்னங்கள், மரணம் குறிக்கும் படங்கள் வைப்பார்கள். சிலர் விளையாட்டாக வைத்திருப்பார்கள். ஆனால் 2வது கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் ஒளிக்கும் இருளுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறது. கிறிஸ்துவன் ஒளியின் பிள்ளை. ஒளியின் வீட்டில் இருளுக்கான சின்னங்கள் ஏன்? சில சமயம் குழந்தைகள் பயமடைகிறார்கள். வீட்டின் ஆன்மீக சூழல் மெதுவாக மாறுகிறது. தேவன் சமாதானத்தின் தேவன், பயத்தின் தேவன் அல்ல. ஆனால் இங்கு ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. ஒரு பொருள் தனியாக சக்தி உடையதல்ல, ஆனால் அது எதை பிரதிபலிக்கிறது என்பது முக்கியம். ஒரு சிலை கல்தான், ஆனால் அது ஒரு விக்கிரகமாக இருந்தால் அது மனதை திருப்பும். ஒரு புத்தகம் காகிதம்தான், ஆனால் அது நம் விசுவாசத்தை குலைக்கும் உள்ளடக்கம் கொண்டால் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே நாம் பொருளை பார்க்க வேண்டாம், அது நம் இதயத்தை எங்கே கொண்டு செல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு கிறிஸ்துவர் வீட்டில் இருக்க வேண்டியது என்ன? வேதாகமம் இருக்க வேண்டும், ஜெப சத்தம் இருக்க வேண்டும், ஸ்தோத்திரம் ஒலிக்க வேண்டும், மன்னிப்பு இருக்க வேண்டும், அன்பு நிரம்பிய வார்த்தைகள் இருக்க வேண்டும். யோசுவா 24ஆம் அதிகாரத்தில நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு தீர்மானம்.